குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரிட்டையர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை படிச்சுக்கிங்க. இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அட்மிஷனில் பார்த்தோமோ அதே தான், சரியா? அதாவது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனியோட ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ அந்த டேட்டில் நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட இருக்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து ரீவேல்யூ பண்ணுவோம். அதில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம், இல்லை லாஸ் கிடைக்கலாம், சரியா? ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ண சொல்லிட்டு பாருங்கள். when partner retires from the partnership firm, the assets and liabilities are revalued as the current value may be different from the book value. சரி, இங்கே வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க, ரீவேல்யூ பண்ணுவாங்க. அசட்ஸையும் லைபிலிட்டி ரீவேல்யூ பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னா புக் வேல்யூக்கும் கரண்ட் வேல்யூக்கும் என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை சம்டைம்ஸ் லாஸ் கிடைக்கும். ஓகேவா? these are two ways in which the revaluation of assets and liabilities may be dealt within the accounts. இங்கே ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ரிவைஸ் வேல்யூ ஆஃப் assets and liabilities are shown in the books, சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரிவைஸ் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து புக்கில் வந்து ஷோ ஆகும். ரிவைஸ் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் நாட் ஷோன் இன் த புக்ஸ். சிலது வந்து அந்த ரிவைஸ் வேல்யூ வந்து என்ன ஆகாதுன்னா புக்கில் ஷோ ஆகாது, சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். when revised value of assets and liabilities are shown in the books, under this method the assets and liabilities are shown at their revised values in the books and in the balance sheet, which is prepared immediately after the retirement of the partner. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம், சரியா, ஆகிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணால் ரீவேல்யூ பண்ணுவாங்க. சரி, அந்த ரிவைஸ் வேல்யூ என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இஸ் ஓப்பன் டு ரெக்கார்ட் the increase or decrease in the value of assets and liabilities. இதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் தான் என்னதுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிறத வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் வந்து அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து என்னது ப்ராஃபிட். அதே வந்து ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் அது நம்மளுக்கு லாஸ். புரியுதா? ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம இன்னொரு விதத்தில் எப்படி நம்ம கூப்பிடலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லலாம். இது எதோட நேச்சர்னு பார்த்தோன்னா நாமினல் அக்கௌண்ட்டோட நேச்சர். இது வந்து 1 மார்க்கில் கேட்பான். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இஸ் ரிலேட்டட் டு த நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் சைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம அசட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை லைபிலிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம அதை கிரெடிட் சைடில் போடணும். இட் இஸ் டெபிட்டட் வித் த டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ். டெபிட் சைடில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அசட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போதோ லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்தது அன்ரெக்கார்டட் அசட்ஸ் இஃப் எனி ஆர் கிரெடிட்டட் ஆர் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் இஃப் எனி ஆர் டெபிட்டட். அதே மாதிரி அன்ரெக்கார்டட் அசட்ஸை நம்ம வந்து கிரெடிட் சைடில் கொண்டு வரணும், அதாவது ப்ராஃபிட் சைடில் கொண்டு வரணும். அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸை நம்ம வந்து டெபிட் சைடில் கொண்டு வரணும், சரியா? The profit and loss arising therefrom is transferred to the capital account of all the partners in the old profit sharing ratio. ஸோ அந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எய்தர் வந்து நம்மளுக்கு ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை ரீவேல்யூஷன் லாஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓல்டு பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓல்டு பார்ட்னர்ஸோடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சரியா? அடுத்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான ஒரு சம்ஸ் வந்து அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம், சம் மூலயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இதோடைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட்டை நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா இன்னும் 2 விஷயங்களை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு அட்மிஷன்லேயே கொடுத்துருக்கேன், தெரியும்ல? இப்போ இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் பாருங்கள், டெபிட் சைட், கிரெடிட் சைட். டெபிட் சைட் இட் இஸ் ரிலேட்டட் டு த லாஸ் சைட், கிரெடிட் சைட் இட் இஸ் ரிலேட்டட் டு த ப்ராஃபிட் சைட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஒரு அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது ரீவேல்யூ பண்ணும்போது ஒரு அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் அசட்ஸ். அப்போ இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், சரியா? அதே வந்து டிக்ரீஸ் இன் அசட்ஸ், சரியா? ஓகேவா? சாரி, இது வந்து லாஸ் சைடு, இது வந்து ப்ராஃபிட் சைடு. அப்போது ஒரு அசட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு லாஸு, ஒரு அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு லாஸு, ஒரு லைபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும்னா அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி, அது வந்தால் நம்மளுக்கு லாஸ், அன்ரெக்கார்டட் அசட்ஸ் வந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி நியூலி கிரியேட்டட் லைபிலிட்டி வந்தால் நம்மளுக்கு லாஸ், நியூலி கிரியேட்டட் அசட்ஸ் வந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட். இது மூலயமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். அதாவது டெபிட் சைடில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்,
ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் கிடைக்கும், கிரெடிட் சைடில் இருந்தால் ரீவேல்யூஷன் லாஸ் கிடைக்கும். சரி, இதை நம்ம என்ன பண்ணணும், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இல்லுஸ்ட்ரேஷன் 4 போடலாம். ரம்யா, சாரா அண்ட் தாரா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 5:3:2 on 1st April 2018. 1st April 2018 அப்போ என்ன பண்ணுறாங்க, ரம்யா, சாரா, தாரா வந்து 5:3:2 வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரேஷியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. தாரா ரிட்டையர்ஸ் அண்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட். 1st April அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தாரா வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அக்ரீட் அப்பான். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரமிசஸ் by rupees 40,000. சரியா, 40,000 வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரமிசஸ் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாக் வந்து டெப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அது 3,000. மெஷினரி வந்து டெப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அது 6,500. அப்புறம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி வந்து கிரியேட் ஆகுது. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் ஜேர்னல் என்ட்ரியும் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வருது எல்லாமே லாஸ் சைடு, கிரெடிட் சைடு வர்றது எல்லாமே ப்ராஃபிட் சைடு. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, ப்ரமிசஸ். அப்போ ப்ரமிசஸ் வந்து 40,000 என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது எந்த சைடு வந்துடும்னா நம்ம ப்ராஃபிட் சைடு வந்துடும், அதாவது கிரெடிட் சைடு வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிஷியேட் ஸ்டாக் பை 3,000, மெஷினரி பை 6,500. இப்போ ஸ்டாக்கும் மெஷினரி என்ன ஆகுதுன்னா வேல்யூ வந்து டெப்ரிஷியேட் ஆகுது. அப்போ அது என்னது, நம்மளுக்கு லாஸ். சரி, அப்போ அது எந்த சைடு வரும்னா டெபிட் சைடு வந்துடும். ஸ்டாக் வந்து 3,000, மெஷினரி வந்து 6,500. ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரொவைட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் liability ஆஃப் ₹500. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் liability வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த liability வந்து அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருக்கோம், அதை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது என்னது, நம்மளுக்கு வந்து ஒரு நியூலி கிரியேட்டட் liability மாதிரி தான். சரி, இல்லைன்னா அன்ரெக்கார்டட் liability மாதிரி. அப்போ அது என்னது வந்து நம்மளுக்கு லாஸ். அப்போ அது எங்கே வரும்னா லாஸ் சைடு வரும். சரி, அதாவது டெபிட் சைடு வரும். அப்போது அவுட்ஸ்டாண்டிங் liability. இப்போ இதில் எந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா 40,000 தான் அதிகமாக இருக்குது. இந்த 40,000 அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டெபிட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ டெபிட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மேலே இருக்கிற வேல்யூ எவ்வளோ, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. அப்போ 10,000ல் 40,000 10,000 போச்சுன்னா 30,000 இங்கே வரும். இந்த 30,000 தான் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட ரேஷியோ பிரகாரம் பிரித்து தரணும். அவங்களோட ரேஷியோ என்னது 5:3:2. அப்போது டோட்டலாக பண்ண என்னது 10. சரியா, அப்போது 30,000 டிவைடட் பை 10 போட்டால் 3,000 வரும். அப்போது 5 × 3 வந்து 15,000, 3 × 3 வந்து 9,000, 2 × 3 வந்து 6,000. சரியா, இதை தான் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டை வந்து அவங்களுடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணாச்சு, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ரிலேட்டடாக இருக்க ஜேர்னல் என்ட்ரிஸாக பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்னா, இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பொறுத்தா நம்ம ஜேர்னல் என்ட்ரி போகணும். அதாவது கிரெடிட் சைடில் இருக்க ஐட்டம்ஸ்க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும், டெபிட் சைடில் இருக்க ஐட்டம்ஸ்க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். அப்புறம் கேபிட்டலில் நம்ம இது ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைடு போடலாம்னா கிரெடிட் சைடில் இருக்கிறத போடலாம். சரியா, ஸோ இப்போ கிரெடிட் சைடில் இருக்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரமிசஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணி எதுக்கு கிரெடிட் கொடுக்குறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்குறோம். அதாவது ப்ரமிசஸில் கிடைச்ச ப்ராஃபிட்டை எதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இதில் டெபிட் பண்ணி அதில் கிரெடிட் கொடுக்குறோம். அப்போ என்ன வரும்னா ப்ரமிசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அப்போ 40,000 பீயிங் வேல்யூ ஆஃப் ப்ரமிசஸ் இன்க்ரீஸ்ட். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், இந்த டெபிட் சைடு வந்து 3 விஷயங்கள் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு லாஸ். ஸோ இந்த லாஸை நம்ம என்ன பண்ணோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் போய்ட்டு டெபிட் பண்ணுறோம். சரியா, அப்போது இங்கே என்ன வந்துடும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் வந்துடும். அப்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் கிரெடிட்டார், மெஷினரி அக்கௌண்ட் கிரெடிட்டார், அவுட்ஸ்டாண்டிங் liability அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஓகேவா. ஸோ இது போட்டுக்கணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், மொத்தமாக பீயிங் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் liability ஆர் ரெக்கார்டட். இப்போ இங்கே வந்து அசட்ஸ் வந்து வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, அவுட்ஸ்டாண்டிங் liabilityயோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், பார்த்தோன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரீவேல்யூஷன்லேருந்து டெபிட் பண்ணி என்ன பண்ணோம், பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு கிரெடிட் கொடுக்குறோம். ப்ராஃபிட் இருந்தால் கிரெடிட் கொடுக்கணும் பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு. அதுவே லாஸாக இருந்தால் இந்த கிரெடிட் சைடு வரும். அந்த லாஸாக இருந்தால் என்ன பண்ணணும், பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு டெபிட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ணோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி அதை யாரோட, இங்கே 3 பேரோட கேபிட்டலுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ரம்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார், சாராஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார், தாராஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா, பீயிங் ப்ராஃபிட் அண்ட் ரீவேல்யூவேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர். சரியா, நம்ம ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். புரிஞ்சுதாமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்த சம் பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் 5. ஸோ பிரபு, ரகு அண்ட் சிவா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். ஓகேவா. So Prabhu, Raghu and Shiva are partners sharing profits and losses in the ratio of 3:2:1. Prabhu retires from partnership on 1st April 2017. The following adjustment are to be made. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா
பிரபு வந்து என்ன ஆகுறாரு 1st ஏப்ரல் அன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகுறாரு. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணோம். என்னென்ன பண்ணோம், இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங் 12,000, reduce the value of furniture 5,500, provision would also be made for outstanding salary for 6,500. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் ஜேர்னல் என்ட்ரியும் போடணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, இங்கே வேல்யூ ஆஃப் பில்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட். அப்போ 12,000 எந்த சைடு வரும்னா கிரெடிட் சைடு வந்துடும். இப்போ பில்டிங் அக்கௌண்ட் போட்டு 12,000 கிரெடிட் சைடில் போட்டுடணும். அடுத்தது பாருங்கள், ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். அப்போ என்ன ஆகுது, ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ அது நம்மளுக்கு லாஸ். அப்போ எங்கே வரும்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்துடும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டு 8,500 போட்டுடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா a provision would also be made for outstanding salary for rupees 6,500. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து புதுசாக என்ன ஆகுதுன்னா நம்ம க்ரியேட் ஆகுது. சரியா? அதை நம்ம வந்து பே பண்ணணும். அப்போ அது என்னது, அது ஒரு லயபிலிட்டி. அது வந்து ஒரு நியூவாக க்ரியேட் ஆகிற லயபிலிட்டி. அது நம்மளுக்கு வந்து லாஸ். அப்போ அது எந்த சைடு வரும்னா ரிவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்துடும் 6,500. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது 15,000. இந்த 15,000 அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் எவ்வளோ 3,000. சரியா? இந்த 3,000 தான் நம்ம என்ன பண்ணோம், இவங்களுடைய இப்போ நம்மளுக்கு இதில் கிடைச்சது லாஸ். ஏன் லாஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 12,000, கிடைச்ச லாஸ் வந்து 15,000. ப்ராஃபிட்டை விட லாஸ் வந்து என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால இவங்களுக்கு வந்து நம்ம எது தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பேலன்ஸ் இருக்க லாஸை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் ரீவேல்யூஷன் லாஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம், பை ரீவேல்யூஷன் லாஸ் அக்கௌண்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இந்த லாஸ் வந்து நம்ம எந்த ரேஷியோவில் பிரிக்கலாம்னா 3:2:1. ஓகேவா? ஏன்னா இவங்க என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3:2:1 அந்த ரேஷியோவில் தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 3:2:1னா 6. அப்போது 3,000 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 5 6 30. அப்போது 5,000. சரியா? 500 கிடைக்கும். சரியா? அப்போ 500 × 3, 500 × 2, 500 × 1. அப்போ 500 × 3 வந்து 1,500, 500 × 2 வந்து 1,000, 500 × 1 வந்து 500 rupees. ஸோ இந்த ரீவேல்யூஷன் லாஸை தான் நம்ம என்ன பண்ணோம், பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். சரி, அதாவது பார்ட்னர்ஸோட கேபிட்டலில் போய் நம்ம டெபிட் பண்ணோம். ஏன்னா இது லாஸ். இப்போ இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஃபஸ்ட் நம்ம எதுக்கு போடலாம்னா கிரெடிட் சைடு என்ன வந்தது, பில்டிங் மட்டும் வந்தது. பில்டிங் வந்து என்னது, நம்மளுக்கு ப்ராஃபிட். அப்போது பில்டிங் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அப்போது பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 12,000 பீயிங் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் பில்டிங் ரெக்கார்டட். சரியா? ரெக்கார்டட். ஓகேவா? இல்லைன்னா அக்கௌண்டட் போட்டுக்கலாம். சரி, அடுத்து வந்து லாஸ் சைடு. லாஸ் என்னது, ஃபர்னிச்சர் அவுட்ஸ்டாண்டிங் சேலரியும். அப்போ இது என்ன பண்ணோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் போய் டெபிட் பண்ணோம். அப்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட்டார், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ என்ன பண்ணோம், பீயிங் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்டட் ரெக்கார்டட் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ இப்போ இங்கே லாஸ் வந்து பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணோம், பிரபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. ஏன்னா இது வந்து லாஸ், அதனால் நம்ம டெபிட் பண்ணோம். ஸோ டெபிட் பண்ணி நம்ம எதுக்கு கிரெடிட் கொடுக்குறோம்னா கேபிட்டலேருந்து டெபிட் பண்ணி ரீவேல்யூஷனுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். ஏன்னா அது லாஸ், அந்த லாஸ் வந்து ரீவேல்யூஷனுக்கு கொடுக்கணும். இவங்களோட கேபிட்டலேருந்து ரீவேல்யூஷனுக்கு அவங்க என்ன பண்ணணும், கிரெடிட் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணணும், இந்த 3 பேரையும் டெபிட் பண்ணி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு கிரெடிட் கொடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டு, 3,000 rupees. அப்போ பீயிங் லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 2 சம் பார்த்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 4 and 5. இந்த 2 சம்முமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸசைஸ் 4 and 5 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.